இப்ப சைனாவ வந்து இப்ப இந்தியாவ மடக்குன மாரி, இந்தியா வந்து ரஷ்யாகிட்ட இருந்து நீங்க வந்து கச்சா எண்ணெய வாங்காதீங்க. நீங்க வாங்குனீங்கன்னா, நாங்க வந்து உங்க மேல வரி அதிகப்படியா வரி விதிப்போம்ன்னு சொல்லி அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. இப்ப நேரடியாக வந்து சைனாவ எதிர்க்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக, வெனிசுலா மேல அந்த அதிபர கைது செய்து, சைனாவுக்கு ஒரு மறைமுக மிரட்டல் விட்ட மாரி அத எடுத்துக்கலாமா அந்த நடவடிக்கைய? இல்ல அப்படி இல்ல. சீனாவோட வந்து அவரு நேரடியாக பெரிய போரெல்லாம் பண்ணுவாருன்னு எனக்கு தோணல. அப்படி பண்ண முயற்சி பண்ணி தான் அந்த கட்டண உயர்வெல்லாம் பண்ணாரு. ம். அதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்தார். இப்போ ஒரு 1 ஆண்டு காலம் அ நீடிக்கக்கூடிய ஒரு சமாதான உடன்படிக்கையை அவர்கள் வர்த்தக ரீதியாக பண்ணியிருக்காங்க. ம். சீனாவும் அமெரிக்காவை எதிர்க்கிற அளவுக்கெல்லாம் இல்ல. ம். 2 நாடுகளும் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேல ஒருத்தர ஒருத்தர் எதிர்ப்பது என்பது அவர்களால முடியாது, பண்ண மாட்டாங்க. அதனால இது சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை என்பத விட இது வந்து மடூரோ நமக்கு ஒரு 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 என்ன சொல்றது? அதாவது தொண்டையில சிக்கிய ஒரு ஒரு முள் முள்ளு மாரி. மாதிரி அவரு. ம். அது வெளியில எடுக்கணும். அத அவர் பண்ணிட்டாரு. அவரால பண்ண முடியும்.